இதில் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? நீ இங்கே வந்திருக்கிற விஷயம் அந்த ரத்த கட்டியிருக்கும் தெரிஞ்சிருக்கு. நீ வெளியில் வருவ அப்படின்றதுக்காக தான் உனக்காகவே வெளியில் அந்த ரத்த காட்டேரியும் காத்துட்ருக்கு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான காலேஜ் லைஃப்ல, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல போனால் டான்ஸ் ஆடுற பசங்களுக்கு நடந்த ஒரு பயங்கர சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த சம்பவம் எப்போ எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரியா 2015 நம்ம சென்னையில் இருக்கிற அயப்பாக்கம் சரௌண்டிங்ல தான் இந்த ஒரு பேய் சம்பவமும் நடந்திருக்கு. அந்த பேய் பிரச்சனை சின்ன லெவல்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதோட விஸ்வரூபம் ரொம்பவே பெருசாய் இந்த இடத்துல பலவிதமான சம்பவங்களும் நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத ரொம்பவே தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டை எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போகலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய பேர் அரவிந்தன். இவர் சென்னை அயப்பாக்கம்ல இருந்துட்டு இருக்காரு. அண்ட் அரவிந்தன் இவர் எந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காருன்னா, அம்பத்தூர் சரௌண்டிங்ல அன்னை வயலட் காலேஜ் இருந்துருக்கு. அந்த காலேஜ்ல தான் இவரும் படிச்சுட்டு இருந்தாரு. இப்போ இல்ல, 2015. அண்ட் இந்த சம்பவமும் 2015 தான் இவரோட லைஃப்ல நடந்திருக்கு. சொல்ல போனா இவர் லைஃப்ல மட்டும் இல்ல, இவரோட டீமை சேர்ந்த நிறைய பசங்க லைஃப புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். சரியா 2015 சென்னை அம்பத்தூர் சரௌண்டிங்ல இருக்கிற அன்னை வயலட் காலேஜ். அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன், பிரச்சனை காலேஜ்லயோ இல்ல காலேஜ் சரௌண்டிங்லயோ இல்ல, அந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அதுலயும் அரவிந்தன் இவர் 2014 காலேஜும் ஜாயின் பண்றாரு. சின்ன வயசுல இருந்து இவருக்கும் டான்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்ல டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஏதாச்சும் காம்படிஷன்லாம் போறதா இருக்கட்டும், அண்ட் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் இவரோட லைஃபும் போயிட்டு இருக்கு. அப்ப காலேஜ்ல இவரோட டிபார்ட்மெண்ட்ல டான்ஸ் ஃபெஸ்டிவலும் நடக்குது. இதனால இவங்க டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி வேற காலேஜ்ல போயிட்டு டான்ஸ் காம்படிஷனும் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. பட் டான்ஸ் காம்படிஷன் போறோம்னா கண்டிப்பா டான்ஸ்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தானே அங்க நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால அரவிந்தன் இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட டிபார்ட்மெண்ட்லேயே ஜூனியர் சீனியர் அப்படின்னு கொஞ்சம் ஆடிஷன் வச்சு பசங்களையும் ரெடி பண்றாரு. அண்ட் அரவிந்தன் இவர் அந்த டைம்ல செகண்ட் இயரும் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் பேரும் அண்ட் ஃபைனல் இயர்ல கொஞ்சம் பேரும் இவங்க கிளாஸ்லயே ஒரு சில பேர் அப்படின்னு ரெடி பண்ணி இப்படியே ஒரு 12 பேரை டான்ஸ்க்காக ரெடி பண்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க தான். ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரவிந்தன் இவர் தனியா தான் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ கிடைச்ச இடத்துல வந்து இவரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாரு. பட் இப்போ நிறைய பசங்க அப்படின்றதுனால பிராக்டிஸ் பண்றதுக்கு இடமும் வேணும். அண்ட் கிடைக்கிற கொஞ்ச டைம்ல காலேஜ்ல பெர்மிஷன் வாங்கி அங்கேயும் பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா அந்த பிராக்டிஸ் இவங்களுக்கு போதுமான அளவும் இல்லை. இதனால அரவிந்தன் இவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு தான் 2 வீடு இருக்குல்ல, ஒரு வீட்டில் தான் நாம இருக்கோம். ஒரு வீடு ரொம்ப வருஷமா பூட்டியே இருக்கு. ஆனால் அந்த வீடும் ரொம்பவே பெருசா இருக்கு. அந்த வீட்டோட மாடியில் போயிட்டு நாம ஏன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படியோட டிபார்ட்மெண்ட் பசங்க எல்லாரையுமே அந்த வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அம்பத்தூர் சரௌண்டிங்ல அயப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஏரியால தான் அரவிந்தன் இவங்களோட இன்னொரு வீடும் இருக்கு. அந்த இடம் எக்ஸாக்டா எங்க சொல்லியிருக்காருன்னா, இப்போ அயப்பாக்கம் உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் ஒரு ரோடும் வரும். அந்த ரோட்ல வந்து லெஃப்ட் கட் பண்ணி போனா அப்படியே திருவேற்காடு சைடு போகலாம். அப்படியே ரைட்டு கட் பண்ணா அயப்பாக்கம். அந்த ரைட்டு கட் பண்ண கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா சைட்ல அப்படியே மரம் செடிலாம் நிறைய புதர்லாம் இருக்கும். அதுல அங்க இங்கன்னு ஒரு சில வீடும் இருக்கும். அங்க இருக்கிற வீடுகள்ல ஒரு வீடு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட வீடு ரொம்ப வருஷமா பூட்டியும் இருக்கு. அதுக்கு ரீசன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல இந்த பாம்பு சுத்துறதா இருக்கட்டும், இந்த பூச்சி பொட்டு அப்படின்னு நிறைய தொந்தரவுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசனாலே 2008 இருந்து அந்த ஒரு வீட்டை பூட்டியே வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வாடகை வரலான்னு பார்த்தா ஆளுங்க யாருமே வரவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹாரரா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால அந்த வீட்டுக்கு பர்டிகுலரா அந்த வீட்டுக்கு மட்டும் ஆளுங்கன்னு யாருமே வரல. இப்படியே நாட்கள்லாம் போக போக 2015 தான் அரவிந்தன் இவங்க டிபார்ட்மெண்ட் பசங்கள அந்த வீட்டு மாடி ரொம்ப பெருசா இருக்கும், நம்ம மாடியில போய் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சாயங்காலம் போல அந்த மாடியில இவங்களும் ரெகுலரா டான்ஸ் பிராக்டிஸும் பண்றாங்க.
இப்படியே ஃபர்ஸ்ட் டே அந்த மாடியில் பசங்க எல்லாருமே கரெக்டாக அந்த 12 பேரும் வராங்க அரவிந்தன் இவரோட சேர்த்து. ஸோ வந்ததுக்கப்புறம் அரவிந்தன் இவரும் டான்ஸ் சொல்லி தரலாம் அப்படின்னு இவரும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இப்படி டைம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. சாயங்காலம் 6 மணி போல் ஆரம்பித்த இவங்க நைட்டு 10 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டவும் ஆரம்பிக்குது. இருட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த இடம் எவ்வளோ அமானுஷமாக இருக்கு அப்படின்னு இங்கே இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. இப்படி இந்த இடத்துல இந்த எல்லா பசங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஜூனியர் பையன் ஃபர்ஸ்ட் இயர் பையன் அவனும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் உளரவும் ஆரம்பிக்கிறான். அது எப்படின்னா, யாரா நீங்களா எங்கள் வீட்டில் வந்து எது குதிச்சுட்டு இருக்கீங்க, இங்கேருந்து போங்கடா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு தலையெல்லாம் தொங்க போட்டுட்டு இங்கே இருக்கிற பசங்களை அப்படியே இந்த கண்ணு மட்டும் மேலே பார்த்துட்டு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பையன் கை கால்லாம் இப்படி நீட்டிட்டு இருக்கு. ஒரு மாதிரி நின்றுட்டு அந்த பையன் சொல்கிற விஷயத்த அரவிந்தன் இவர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. அரவிந்தன் இவர் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற எல்லா பசங்களும் என்னடா இவன் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பையனையும் ஒரு மாதிரி பார்க்க, உடனே இந்த டீமில் சீனியர் 3rd இயர் படிக்கிற ஒரு பையன் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜூனியர் பையன் அவனோட தலைமுடியை பிடிச்சி அப்படியே பலார்னு கண்ணத்துலையும் போடுறாரு. போட்டதுக்கப்புறம் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இன்னும் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ அந்த ஜூனியர் பையன் சீனியர் அவர் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கான். முறைச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த இடத்துல அப்படியே சுருண்டு மயக்கம் போட்டு விழுறான். அப்போ சீனியர் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ தெரியாதனமாக ஓங்கி அடிச்சிட்டுமா அப்படின்னு அவரும் கொஞ்சம் பயப்பட, உடனே தண்ணி எடுத்து அவன் மூஞ்சிலும் தெளிக்க, என்னாச்சுரா ஏன் லூசு மாதிரி வளர்றன்னு கேட்க, அப்போ அந்த சின்ன பையன் ஜூனியர் பையன் என்ன சொல்கிறான்னா, என்ன எல்லாரும் என் முன்னாடி நின்றுருக்கீங்க, என்னாச்சு இப்போ என்ன நடந்தது அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேச, அப்போ சீனியர் அவர் என்ன பண்ணுறாருனா, ஒன்றும் இல்லடா இவ்வளோ நேரம் ஆடிட்டு இருந்த மயக்கம் போட்ட எதுவும் சாப்பிடல அப்படின்னு கேட்டு அந்த ஒரு விஷயத்த அப்படியே மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த பையனை அப்படியே ஓரமாக உட்கார வச்சு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. மற்ற எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டீமில் இன்னொரு பையன் திடீர்னு ஃபிக்ஸ் வந்த மாதிரி, அதாவது வலிப்பு வந்த மாதிரி சடனாக கீழே விழுந்து துடிச்சிட்டும் இருக்கான். ஆனால் இந்த இடத்துல ஒரு மிராக்கலான விஷயம் என்ன தெரியுமா, பொதுவாக இந்த வலிப்பு வந்துட்டு இருக்கும்போது யாராலுமே, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், யாருமே பேசி நான் பார்த்ததும் இல்லை. ஈவன் நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டுக்கு என் கண்ணு முன்னாடியே வலிப்பு வந்திருக்கு. அந்த ஒரு சில வீடியோஸும் பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே வலிப்பு வரும்போது தெளிவாக பேசி பார்த்ததே கிடையாது. அவங்க வாயாக இருக்கட்டும் நாக்காக இருக்கட்டும் ஒரு மாதிரி இழுத்துக்கும். சொல்லப்போனால் அந்த சிச்சுவேஷனில் அவங்களால பேசக்கூட முடியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த டான்ஸ் டீமில் இருக்கிற இன்னொரு பையன் வலிப்பு வந்து அப்படியே கீழே விழுறான். கீழே விழுந்ததுக்கப்புறம், எதுக்குடா என் வீட்டில் ஆட்டம் போட்டுருக்கீங்க, எல்லாரும் வெளில போங்கடா அப்படின்னு அந்த கண்ணு மட்டும் அப்படியே மேலே போயிருச்சு. ஆனால் வாய் ஒரு மாதிரி கோணையாக இருந்தாலும் தெளிவாக பேசுகிற விஷயத்த அரவிந்தன் இவரும் பார்த்துருக்காரு. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்து மிரண்டும் போயிருக்காங்க. ஆனால் இப்போ கீழே விழுந்து வலிப்பு வந்துட்டு இருக்கிற அந்த பையனை அந்த சீனியர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அவங்களோட பைக் சாவி எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக அவரோட கையில் கொடுத்து அப்படியே கையை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாங்க. அப்படியே டைட்டாக பிடிச்சதுக்கப்புறம் அந்த வலிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று அந்த பையனும் கொஞ்சம் நார்மலாகிறான். ஆனால் அதுக்குள்ளே அவனுக்கு வாயில் நுர தள்ளிருச்சு. அப்போ இந்த இடத்துல சீனியர்லேயும் 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் என்னடா இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட எந்த ஒரு விஷயமும் நடக்கல, ஆனால் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவன் என்னடா லூஸ் மாதிரி வளர்றான், இங்கே என்னடானா இவன் வலிப்பு வந்து கீழே வந்திருக்கான், ஆனால் வலிப்பு வந்தவங்களால பேசவே முடியாது, இவன் இவ்வளோ தெளிவாக பேசுகிறான், என்னோட அரவிந்த் எதனா பேய் வீட்டு கூட்டு வந்துட்டியா அப்படின்னு ஃபன்னாக பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வீட்டுக்கு கீழே, அதாவது வீட்டு உள்ள ஏதோ பெரிய பொருளை தூக்கி, ஒரு பெரிய குடம், ஒரு இரும்பாலான குடத்தை தூக்கி டம்முன்னு போட்டால் எப்படி சத்தம் கேட்கும். சொல்லப்போனால் அந்த வீட்டில் ஒரு மைன்யூட்டாக ஒரு அதிர்வு, அந்த பொருள் கீழே விழுந்ததுக்கான ஒரு அதிர்வு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற எல்லாருமே உணர்றாங்க. ஈவன் அரவிந்தன் இவரும் உணர்றாரு. பட் மேலே ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்களுக்கு அது பெருசாக தெரியல. ஏன்னா கீழ் வீட்டில் ஆளுங்க இருக்காங்களோ அப்படின்னு நினச்சி அவங்களும் அந்த விஷயத்த என்னடா கீழே தானே பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஆனால் அரவிந்தன் அவரும் முழிக்கிறாரு, டேய் கீழ் வீட்டில் யாருமே இல்லடா அப்படின்னு சொன்னது தான் இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே ஒரு செகண்ட் ஒருத்தர் மூஞ்ச பார்த்து முழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா காலியான வீடு, அந்த வீடு வேற பூட்டி இருக்குன்னு சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே இருந்து இப்படிப்பட்ட சத்தம் வருது, உண்மையிலே பேய் வீடா அப்படின்னு அந்த சீனியர் கேட்க, அப்போ அரவிந்தன் இவரும் சொல்றாரு, நான் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, இந்த வீட்டில் எங்களோட பழைய பொருட்கள் எதனா இருந்திருக்கலாம், மேபி உள்ளுக்குள்ளே பூனை எலி ஏதாச்சும் சுற்றிட்டு இருக்கலாம், அது ஏதாச்சும் தள்ளி விட்டுருக்கோம், அதோட சத்தமாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்த அங்கே இருக்கிறவங்களும் நம்புறாங்க. ஓகே இதுவாக தான் இருக்கும்
இருக்கும் அப்படின்னு. இப்படி 9 மணி ஆகுது. இதுக்கு மேலேயும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, நல்லா இருட்டாயிருச்சு. டேய் இன்னைக்கு போதும் கிளம்பலாம், மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த மாடியிலிருந்து ஒருத்தரா அப்படி படிக்கட்டுலேயே இறங்குறாங்க. அரவிந்தன் இவர் முன்னாடி இறங்கிட்டாரு. இதில் அந்த சீனியர் ஒருத்தர் இதில் ஒரு பையனை அடிச்சாருன்னு சொன்னல, அந்த சீனியர் மட்டும் கடைசியாக இறங்குறாரு. அந்த கடைசியாக இறங்கிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா அப்படி திரும்பி இந்த வீட்டோட வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னலையும் பார்க்குறாரு. அப்படி அந்த ஜன்னலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் உள்ளுக்குள்ள மேலே இருக்கிற அந்த 2 கதவு மட்டும் திறந்துருக்கு, கீழே இருக்கிற கதவு மட்டும்தான், ஜன்னலோட கதவு மட்டும் தான் லாக் பண்ணியிருக்கு. அப்போது அந்த ஜன்னலோட கொஞ்சம் தள்ளி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நின்றும் இருக்காங்க. அப்படி நிற்கிறவங்க இந்த வழியாக யார் யாரெல்லாம் போகிறாங்க, அதாவது படிக்கட்டில் யார் யாரெல்லாம் இறங்குறாங்க அப்படின்னு நார்மலாக ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க இந்த விஷயத்தை பார்த்துருக்கிற மாதிரியும் இருக்குது. இதை அங்கே போன 11 பசங்க நோட் பண்ணவே இல்லை. ஈவன் அரவிந்தன் அவரு கூட நோட் பண்ணல. இந்த ஒரு விஷயத்த அந்த சீனியரும் பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அங்கே அந்த நபரை பார்த்தா அடுத்த செகண்டே இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டோட கதவையும் பார்க்குறாரு. அந்த கதவுல பெரிய பூட்டி தான் வச்சிருக்கு. பூட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பழசா டஸ்டாகவும் இருக்கு. என்னடா இது வீடு பூட்டி இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ள ஆள் இருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் உத்தும் பார்க்குறாரு. ஆனால் உத்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ பெண்ணோட உருவம் மாதிரி இருக்கிறது இவரும் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அரவிந்தன் இவரும் ஆனால் அங்கே என்ன பண்ணுறீங்க வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் அதை கவனிக்கிறதை விட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிறாரு. பட் கீழே இறங்கினதுக்கப்புறம் டைரெக்டாக அரவிந்தன் கிட்ட அவர் தனியாக கூப்பிட்டு போகிறாரு. டேய் அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? நான் இப்போ படியில் இறங்கும்போது பார்த்தேன் உள்ளுக்குள்ளே யாரோ இருக்காங்க, ஆனால் வெளியில் பூட்டு போட்டிருக்கு. எதனா வீட்டுக்குள்ளே யாராச்சும் இந்த மன வளர்ச்சி குன்றியவங்கள இல்லை இந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி யாராச்சும் உள்ளே வச்சு ட்ரீட்மெண்ட் எதனா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அரவிந்தன் கிட்ட கேட்க அரவிந்தன் இவரும் நோ என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, அந்த வீடு ரொம்ப வருஷமாக பூட்டிகிட்டு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு 2007-8 அந்த வீடு பூட்டி தான் வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே எங்களோட பழைய சாமான் ஏதாச்சும் இரும்பு பொருள் குடம் அந்த மாதிரி தான் இருக்கும், அதை தவிர்த்து ஆளுங்கன்னு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது டேய் சத்தியமாக சொல்கிறேன் இப்போ தான் நான் படியில் இறங்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு உருவத்தையும் பார்த்தேன், பார்க்கறதுக்கு ஏதோ பொண்ணோட உருவம் மாதிரி இருந்ததுன்னு சொல்ல. பட் அரவிந்தன் அவரும் நோ எதையாச்சும் பார்த்துட்டு வளராதுனா அந்த இடமே இருட்டாக தான் இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி அதுக்குள்ளே பொண்ணு தான் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது சீனியர் இவராலையும் அந்த இடத்துல விளக்கம் கொடுக்கவும் முடியல. சரி நம்ம தான் ஏதோ தப்பா பார்த்துருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க இருந்து எல்லாருமே அப்படி அப்படியே கிளம்பி அவங்க ஏரியாவுக்கும் போயிடுறாங்க. அரவிந்தன் இவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த வீடு எத்தனை வருஷமா பூட்டி இருக்கு அப்படின்னு கேட்க எந்த வீடுறா கேட்குற அப்படின்னு கேட்க அதாம்மா அந்த தெரு அப்படின்னு சொல்லி ஒரு பேரையும் சொல்றாரு. அந்த தெருவில் நம்ம வீடு இருக்குல்ல அந்த வீடு தான் அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா திடீர்னு பதறி போறாங்க. டேய் அந்த பக்கம் எதனா போனே அப்படின்னு கேட்கும்போது அரவிந்தன் இவருக்கும் லைட்டாக டவுட் வருது, ஏன் இப்படி பதறாங்க. சரி அந்த பக்கம் போகல அப்படின்னு சொல்லலாம், சும்மா அந்த சைடு போகும்போது அந்த வீட்டை பார்த்த மாதிரி பேசலாம் அப்படின்னு. இல்லைம்மா அந்த சைடு சும்மா போனேன், எப்பவுமே அந்த சைடு போயிட்டு வரும்போது அந்த வீடு மட்டும் பூட்டி இருக்கு, ஏன் அந்த வீடு எதுவும் வாடகைக்கு விடுற ஐடியா இல்லையா, நான் அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆளுங்க வருவாங்களான்னு கேட்குவான்னு கேட்கட்டா அப்படின்னு அரவிந்தன் இவர் சொல்லும்போது அப்பா அம்மா பயங்கரமாக திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்கா உன் வேலையை பார்க்குறியா, அந்த பக்கம் உனக்கு என்ன வேலை, இதுக்கப்புறம் அந்த பக்கம்லாம் போகிற வேலை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரவிந்தன் இவரும் முழிக்கிறாரு. என்னடா இது அந்த வீடு ஏன் பூட்டி இருக்குன்னு தான் கேட்டிருக்கேன், அதுக்கு ஏன் இப்படி பதறாங்க, ஒருவேளை அந்த வீட்டில் எதனா பிரச்சனை இருக்குமோ, நான் வேற பசங்களை டெய்லி அந்த வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வேற சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சதுன்னா திட்டுவாங்க அப்படின்னு இவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அரவிந்தன் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஆமாம் இன்னைக்கு மட்டும் நம்ம என்ன அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டா போனோம், அதே போல் இந்த ஒரு விஷயத்த தெரியாத மாதிரியே காட்டிக்கலாம் அப்படின்னு இவரும் அப்படியே மூடி மறைச்சிடுறாரு. இப்படி வழக்கம் போல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே தூங்குறதுக்கும் போகிறாங்க. அரவிந்தன் இவரும் அவரோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி இந்த டான்ஸ் வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், அந்த காம்படிஷனுக்கு போக போகிற அந்த சாங்கை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலையை அந்த லேட் நைட்ல பண்ணிட்டு இருக்காரு. இப்படி சரியா 12 மணி ஆகுது. அந்த 12 மணி ஆகும்போது அரவிந்தன் இவர் என்ன பண்றாருன்னா ஆன்லைன் சைட்ல இந்த அமேசான் பிளிப்கார்ட் அப்படின்ற மாதிரி சைட்ல இந்த டான்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் காஸ்டியூம் சொல்லுவாங்க, ஸோ அந்த காஸ்டியூமை வாங்கலாம் அப்படின்னு அப்படியே ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாம் அப்படின்னு அதை ஆர்டர் பண்றாரு. ஆர்டர் பண்றதுக்கு இப்போ கார்டும் தேவைப்படுது, அதாவது டெபிட் கார்டு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அவர் பர்ஸ்ல இருந்து டெபிட் கார்டை எடுக்கலான்னு அந்த பர்ஸ் கிட்ட போகும்போது தான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஐயோ பர்ஸ் அந்த வீட்டு மாடியில நான் விட்டேன்னு லாஸ்டா பிராக்டிஸ் பண்ணும்போது பாக்கெட்ல இருக்கிற சாவி பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த மாடியில ஓரமா வச்சேன். ஆனா கிளம்புற அவசரத்துல சாவி மட்டும் தான் எடுத்தேன், பர்ஸ் அந்த இடத்துல இருக்கே, இப்ப என்ன பண்றது, பர்ஸ்ல தான் லைசன்ஸ் எல்லாமே இருக்கு, காலையில அங்கெல்லாம் போய் எடுக்க முடியாது, ஏன்னா காலையில சீக்கிரம் காலேஜ் கிளம்ப வேண்டியிருக்கு, பேசாம
டைம் 12 தானே ஆகுது, போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், நம்ம வீடு தானே அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா சைலண்ட்டாக வீட்டை விட்டு வெளியிலேயும் வராரு. ஆனால் வெளியில் வரும்போது அவங்க அப்பா டேய் எந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படின்னு கேட்க, இல்லைப்பா காலேஜில் பர்ஸை விட்டுட்டேன், ஃப்ரெண்டு விமல் தான் எடுத்து வச்சிருக்கான், இப்போ கிட்ட வந்துட்டானா கொடுத்துட்டு போகிறேன்னு வந்திருக்கான், வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்ல அவரும் எதுவும் சொல்லலை. இப்படியே அரவிந்தன் வீட்டை விட்டு வெளியிலையும் வர்றாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே பொடி நடையாக நடந்தும் போகிறாரு. அதுவும் அந்த 12:30 மணிக்கு. அந்த 12:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் ஆட்கள் யாருமே இல்லை. 1-2 வண்டி அந்த சைடும் போகுது. அண்ட் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்காங்க. அதை தவிர்த்து வர யாருமே இல்லை. இதுலேயும் அந்த வீடு இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பூச்சி சத்தம் மட்டும்தான் கேட்குதே தவிர ஆளுங்கன்னு யாருமே இல்லை. கருகும்னு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கு. அந்த சமயம் அங்கே ஸ்ட்ரீட் லைட் இருந்ததா இல்லை லைட்டு போடலையான்னு தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக தான் இருக்கு. இவரோட மொபைலில் டார்ச் லைட் இருக்கு. அந்த வெளிச்சத்தில் தான் இவரும் நடந்து போயிட்டே இருக்கு. இப்போ கண்ணு கெட்டின தூரத்தில் தான் அந்த வீடும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது தான் அரவிந்தன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த ரோட்டில் யாரோ ஒருத்தவங்க ஆடாம அசையாமல் நிற்கிறாங்க. ஆனால் அப்படி நிற்கிறவங்க வந்து அரவிந்தன் இவரை பார்த்து நிற்கல. இப்போ அரவிந்தன் எனக்கு இந்த சைட்ல இருந்து வராங்கன்னா, இப்போ இங்கே நிற்கிறேன்னா இங்கே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த இப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா வர அரவிந்தன் இவருக்கு என்னோட உருவம் இந்த சைடு ஆங்கிள் மட்டும் தானே தெரியும். அப்படிதான் யாரோ நிற்கிற மாதிரி அரவிந்தன் இவருக்கும் தெரியுது. யாரு அது, அதுவும் இந்த நேரத்தில் நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறா அப்படின்னு இவரும் பொறுமையாக கிட்ட போக போக தான் ஒரு விஷயம் தெரியுது. இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு அப்படின்னு அப்படி கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கும் தெரியுது, டேய் வினோத்தே நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, ஆனா அங்க நிக்கிற அந்த நபரும் எந்த ஒரு விஷயமே பேசாம அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்க. இப்போ வரைக்கும் அரவிந்தன் இவரும் அங்க இருக்கிற பையனை தொடவும் இல்லை. கொஞ்சம் தள்ளி நின்று தான் அவரோட பேரை சொல்லி கூப்பிட, ஆனா அவரும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்ப அரவிந்தன் இவர் என்ன பண்றாருன்னா அவர் தோள்பட்டையில கையை வச்சு ஒரு உழுக்கும் உழுக்கிறாரு. அப்படி உழுக்கினதுக்கு அப்புறம் தான் வினோத் அவரும் சுயநினைவுக்கு வர்றாரு. அண்ணா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஆமாம் எங்கள் வீட்டாண்ட என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ அரவிந்தம் டேய் லூசே நீ இப்போ எங்கே நிற்கிற தெரியுமா, என் வீட்டு வாசலில் நிற்கிறடா, ஆமாம் இந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அந்த சமயம் அந்த பையன் எதுவுமே தெரியாமல் முழிச்சிட்டும் இருக்கான். மறுபடியும் அரவிந்தன் டேய் என்னாச்சுடா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லைண்ணா நான் வீட்டில் தான் இருந்தேன், உங்களுக்கு தெரியும்ல என் வீடு இங்கே பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது, நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தானா, என் பேரை வினோத்தே வெளில வாடா அப்படின்னு யாரோ கூப்பிட்டாங்க. இந்த குரல் எனக்கு பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு நானும் அந்த குரல் யாருது அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சீனியர் இருக்கார்ல, அதான் இன்னைக்கு கூட என்ன அடிச்சாரு, அவரோட குரல் மாதிரி இருந்தது. சரி இவர் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாரு, ஒருவேளை நம்மளை அடித்ததுக்கு இங்கே வந்து சாரி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். நானும் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன்னா, வெளியில் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னாரு. டேய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு அவரும் சொல்றாரு. நானும் இந்த நேரத்தில் எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு கேட்க, அதான் இவ்வளோ நேரம் அரவிந்தன் அவன் வீட்டில் தான்டா ப்ராக்டிஸ் பண்ணோம், எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க வா போகலாம் அப்படின்னா அவரும் கூப்பிட்டுட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அது வரைக்கும் அவர் கூப்பிட்டது மட்டும்தான் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன அறியாமலே நானும் அவர் பின்னாடி நடந்துட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்து ஒரு 10-15 அடி முன்னாடி தான் அவரும் போயிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளோ நேரம் சீனியர் பையனா பார்த்தா அவரும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாரு. நடக்க அப்படியே அவருடைய நடம் ஒரு பொண்ணு நடக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு இவ்வளோ நேரம் பேண்ட் சட்டை போட்டு இருந்தா அவரு திடீர்னு புடவை கட்டிட்டு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல உருவம் மாதிரி அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. என்ன அறியாமலே நானும் போயிட்டு இருக்கேன். என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு, டேய் நீ எங்க போகாத அப்படின்னு என் உள் மனசு சொல்லிட்டு இருக்கு. ஆனா என்னோட உடம்ப யாரோ கட்டுப்படுத்தி என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போற மாதிரி இருந்தது. அந்த சமயம் 4-5 நாய்ங்க சுத்தி, அதாவது முன்னாடி போற அந்த பெண் உருவத்தை சுத்தி பயங்கரமா குலைச்சிட்டு வந்தது. இதுல ஒரு நாய் கூட என்கிட்ட வரவும் இல்லை. நானும் என்ன அறியாமலே பொறுமையா நடந்து போயிட்டே இருந்தேன். கடைசியா உங்க வீட்டு முன்னாடி நிற்கிறேன். ஆனா இந்த இடத்துல இருட்டா இருக்கு, ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா ஒருத்தர் கூட இந்த இடத்துல இல்லை. இது மட்டும் இல்லாம என்னை கூப்பிட்ட அந்த உருவம் அப்படியே பொறுமையா உங்க வீடு வாசலுக்கும் போச்சு. அங்கிருந்து அந்த படி ஏறி பொறுமையா மாடியில் நின்று ரொம்ப நேரமா என்னே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தது. அண்ட் எனக்குள்ள இருக்கிற பயத்தை வந்து என் வாயால சொல்ல முடியல. ஆனா என் உடம்பு மட்டும்தான் என் கட்டுப்பாட்டை எழுந்து இந்த இடத்துல யாரோ கட்டுப்படுத்தி வச்ச மாதிரி இருக்கும். ஒரு இன்ச்சு கூட என்னால நகரவும் முடியல. அப்ப நான் மனசுக்குள்ளேயே கடவுளை வேண்டிட்டே இருந்தேன். அப்படி வேண்டிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு என் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என் உடம்புல கையை வச்சதுக்கு அப்புறம் தான் நானும் அந்த கட்டுப்பாட்டை மீறி சுயநினைவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நீங்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு. இப்போ அந்த பையன் அரவிந்தன் இவரை அப்படி பிடிச்சி அழவும் ஆரம்பிக்கிறாரு. அரவிந்தன் இவருக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை இந்த பையன் பொய் சொல்றானா இல்ல உண்மையிலே இவனுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவருக்கும் ஒன்றும் புரியல.
ஆனால் இப்போ வரைக்கும் அரவிந்தன் இவருக்கு இது நம்ம வீடு, இங்கெல்லாம் பிபி சாஸ்லாம் இருக்காது, இவன் ஏதோ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கான் அப்படின்னு அவரும் அந்த ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்கல. சரிடா ஒன்றும் இல்லை, என் கூட வா, மேலே என் பர்ஸை விட்டுட்டேன், போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்ல. ஆனால் அந்த பையன் பயங்கரமாக பயப்படுறான். அண்ணா அண்ணா தயவு செஞ்சு வேணாம், என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, தயவு செஞ்சு வீடு வரைக்கும் வாங்க, என்னை விட்டு வந்திருக்கேன், என்னால் இந்த இருட்டில் தனியாக நடந்தெல்லாம் போக முடியாது, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு அந்த பையன் லிட்ரலாக அரவிந்தன் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருந்ததா அரவிந்தன் இவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் அரவிந்தன் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நான் உன் கூட வரேன், போய் என் பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் அந்த பையன் விடுற மாதிரி இல்லை, ரொம்பவே பயந்துருக்கான். இதனால் அரவிந்தன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சேர்றா வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்லேயும் விட்டுட்டு வந்துடுறாரு. இப்படி வர வழியில் இவரும் யோசிச்சுட்டு வர்றாரு, ஆமாம் இந்த வீடு எதுக்கு இத்தனை வருஷமாக போட்டியும் இருக்குது, அட நம்ம வீடு இருக்கிற சரௌண்டிங்கில் இன்னும் ஒரு சில வீடுகளும் இருந்துகிட்ருக்கு, அந்த வீட்டில் ஆட்களும் இருந்துகிட்ருக்காங்க, நம்ம வீட்டில் மட்டும் ஏன் ஆள் இல்லை அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு அப்படியே அந்த பழைய வீடு பூட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடுக்கிட்டேயும் வராரு. அப்படியே இவரும் ரோட்டில் நின்று அந்த வீட்டையே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதாவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த வீட்டை ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்க. ஆனால் இவரோட பர்ஸு மேலே தானே இருக்குது, போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. பட் பயம் இவரையும் தடுக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, பர்ஸு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் நான் காலையில் வந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் அந்த பர்ஸை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, காசு போனால் கூட பரவாயில்ல, உள்ள ஒரிஜினல் ஐடி எல்லாமே இருக்குது அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டேன், மேலே தானே இருக்குது, போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இவரும் அப்படியே அந்த வீட்டு பக்கமும் போறாரு. அப்படியே பொறுமையா அந்த படி ஏறுறாரு. படி ஏறி அப்படியே மேலேயும் போறாரு. மேலே அப்படியே சுத்தி பாக்குறாரு, எங்க பர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் எந்த இடத்துல அந்த பர்ஸை வச்சாரோ அங்கேயே தான் இருக்கு. அப்படியே அந்த பர்ஸையும் எடுக்கிறாரு. பர்ஸை எடுத்து கிட்ட பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அது என்னன்னா, அந்த பர்ஸ்ல ஏதோ கருப்பு கலர்ல காஞ்சு போன கரை மாதிரியும் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வினோதமாவும் இருக்கு. என்ன இது கரை, ஒரு மாதிரி இருக்கு, அதுவும் விரல் தடம் மாதிரி இருக்கு அந்த கரை அப்படின்னு இவரும் லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்படி லைட்டாக மூக்கு கிட்ட வச்சு மோந்து பார்க்குறாரு. மோந்து பார்த்த அடுத்த செகண்ட் அரவிந்தன் அந்த இடத்துல வாந்தி எடுக்கிறாரு. ஏன்னா அந்த பர்ஸில் அப்படிப்பட்ட ஒரு கெட்ட நாத்தம், சொல்ல போனால் இந்த கவுச் வாடை அதையும் மோசமாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கெட்ட நாத்தம் தான் இந்த பர்ஸ்லையும் அடிக்குது. அரவிந்தன் இவருக்கு நல்லா தெரியும், இது புது பர்ஸு, நான் ரீசெண்டாக வாங்கி 4 நாள் கூட ஆகலை, ஆனால் இந்த பர்ஸு நான் வச்ச இடத்துல தான் இருக்குது, எப்படி இந்த பர்ஸில் இந்த கெட்ட நாத்தம் வந்தது அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியல. அதை அப்படியே எடுத்து பாக்கெட்லேயும் போட்டுக்கிறாரு. ஸோ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு இவரும் பொறுமையாக அப்படி கிளம்பலாம், அதாவது அந்த மாடியிலேருந்து படிக்கட்டை நோக்கி போகிறாரு, இறங்கலாம் அப்படின்னு. அப்போது மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து இந்த டம்ளர் சொம்பு அப்படின்னு ஒரு பொருளாக யாரோ வாண்டடாக தூக்கி செவத்தில் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அரவிந்தன் இவரும் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ குனிஞ்சி இந்த வீட்டை பார்க்கல, பக்கத்து வீட்டை பார்க்குறாரு. ஒருவேளை அங்கேருந்து தான் அக்கம் பக்கத்துல தான் ஏதோ சத்தம் வருதும், ஏதோ சண்டை போல இருக்குது அப்படின்னு இவரும் நினைக்க. பட் ஒரு பொருளும் தூக்கி செவத்தில் அடிக்கும் போதும் மைன்யூட்டான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் வெயிட்டான பொருளை அடித்தா அந்த மாதிரி வெயிட்டான பொருளை போடும்போது மட்டும் இந்த வீட்டில் இருந்து தான், இந்த செவத்துல இருந்து தான் அந்த வைப்ரேஷன் வருது அப்படின்னு இவருக்கும் புரிய அப்படியே அந்த மாடியில் உட்கார்றாரு. உண்மையிலேயே உள்ளுக்குள்ள இருந்து தான் சத்தம் வருது அப்படின்னு இவரும் கேட்கறதுக்காக காதை அந்த தரையில் வச்சு கீழே இருந்து தான் சத்தம் வருது அப்படின்னு வச்சு பார்க்கும்போது தான் கீழே வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2-3 பேர் எங்கேயும் அங்கேயும் நடக்கிற மாதிரியும் பொருளை தூக்கி அடிக்கிற மாதிரி சத்தம் ரொம்பவே தெளிவாக கேட்க. இப்போ அரவிந்தன் இவருக்கு உச்சி முடியலாம் அப்படின்னு நட்டுக்கிட்டு, அதாவது இந்த புல்லரிச்சா மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவரும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உணர்ந்ததாக சொல்லியிருக்காரு. இப்போ இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது, உண்மையிலே பேய் வீடாக இருக்கும் அப்படின்னு இவரும் அவசரமாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அந்த படிக்கட்டில் அப்படி இறங்கி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் சீனியர் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. டேய் அந்த வீட்டில் யாராச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார்ல, அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வர. கரெக்டாக அந்த ஜன்னல் கிட்ட நின்று அப்படின்னு பொறுமையாக அந்த ஜன்னல் கிட்ட பார்த்தா அந்த ஜன்னல் வழியாக வீடே இருட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த இருட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருப்பாக டார்க்காக இருக்கிற ஏதோ ஒன்று இங்கேயும் எங்கேயும் மூவ் ஆனால் எப்படி இருக்கும், அதுவும் ஒன்றும் இல்லை ஒரு சிலதுகள் எங்கேயும் எங்கேயும் மூவ் ஆனால் எப்படி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை பார்த்த அரவிந்தன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மொபைலில் டார்ச் லைட் ஆன் பண்ணி வச்சிருக்காருல, அந்த லைட்டை அப்படியே அந்த ஜன்னலில் காட்டி இப்படி அடித்து இப்படி எட்டியும் பார்க்குறாரு. பார்த்தா அரவிந்தன் இவருக்கு ஒரு பேரதிர்ச்சியும் காத்துட்ருக்கு.
அது என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு 3 பேர் இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஆனால் அந்த 3 பேரோட உடல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கருகின உருவம், 3 உருவமும் இங்கே அங்கன்னு சொல்ல போனால் சாதாரண குடும்பத்தில் இருக்கிற 3 பேர் அந்த வீட்டில் எப்படி நடந்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவரும் பார்க்குறாரு. இதில் இந்த டார்ச் லைட் அடித்த விஷயத்த அங்கே இருக்கிற அந்த உருவமும் பார்த்துருக்கு. அப்படி பார்த்தது வேற எதுவுமே இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையனோட ஆன்மா, ஒரு சின்ன பையனோட உருவம், பேய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அது எப்படி இருந்திருக்குன்னா, அந்த ஜன்னல் கம்பியை ஏதோ எரிஞ்சு போன கை அப்படி பிடிச்சி இப்படி 2 கம்பியை பிடிச்சி இப்படி எம்பி பார்த்தா எப்படி இருக்கும், அதுவும் அந்த உருவம் ஃபுல் அண்ட் ஃபுல் எரிஞ்சு கண்ணு மட்டும் வெள்ளையா இருக்கு, கருவிழியே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளையா இருக்கு, முடியெல்லாம் எதுவுமே இல்லை, மண்டை ஃபுல்லாம் எரிஞ்சு வெடிப்பெல்லாம் விட்டு பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கோரமா இருக்கு. பார்க்க ரொம்பவே சின்ன பையனோட உருவம் தான் அந்த உருவம். அரவிந்தன் இவரை ஒரு மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் அரவிந்தன் இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சவர் டைரக்டா இவங்க வீட்டுக்கு போயிட்டு கதவை அவசர அவசரமா திறக்கிறாரு. அப்படி அவசர அவசரமா திறக்கிறது பார்த்தீங்கன்னா சத்தம் அதிகமாகவே இருக்கு. இந்த ஒரு சத்தம் வீட்டில் இருக்கிற அப்பா அவருக்கும் கேட்குது. அவரும் எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா அரவிந்தன் இவரும் அப்படி வேர்த்து விறுவிறுத்து வீட்டுக்குள்ளேயும் போறாரு. வீட்டுக்குள்ள போனவர் அவரோட ரூம்ல போயிட்டு அப்படியே சைலண்டா உட்காந்து உடல் நடுக்கத்தோட அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த அப்பா இவரும் பார்க்குறாரு. அவருக்கும் புரிஞ்சிச்சு நம்ம பையன் எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு. உடனே அப்பா இவர் என்ன பண்றாருன்னா போயிட்டு அரவிந்தன் கிட்டேயும் பேசுறாரு. தம்பி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க அரவிந்தன் இவரும் எதுவும் பேசுற மாதிரி இல்லை, ஏன்னா பேச்சு வரல. உடனே அப்பா இவர் என்ன பண்றாருன்னா தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து கொடுத்து ஃபர்ஸ்ட் இதை குடி நிதானமாக அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் பயத்துல அந்த தண்ணி பாட்டில வந்து இப்படி உதிரிட்டே குடிச்சதை இப்போ அவங்க அப்பா சொல்லி கிண்டல் பண்ணுவாரு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிதானமாகறாரு. நிதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் அரவிந்தன் அவங்க அப்பாகிட்டையும் கேட்கிறாரு, அந்த வீட்டில் என்ன பிரச்சனை, எதுவும் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்க, அந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா இவருக்கும் புரிஞ்சிச்சு, ஓகே பையன் அந்த பக்கம் போயிருக்கான், எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அப்பா இவரும் அந்த வீட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. பட் அந்த ஒரு விஷயத்த இப்போ சொல்ல வேண்டாம், இதுக்கு அடுத்த நாள் ஒரு சம்பவமும் நடக்கும், அப்போ சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ அரவிந்தன் அவங்க அப்பா அந்த இடத்துல நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் அரவிந்தன் இவரும் அப்படியே பயத்தோட அவங்க அப்பா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, அதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டோம், சேர்ந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அரவிந்தன் மறுபடியும் பயத்தில் தான் இருந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இவரும் காலேஜுக்கும் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்படி காலேஜ் போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த மறக்கணும் அப்படின்னு கொஞ்சம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா மைண்ட் டைவர்ட் ஆகும் அப்படின்னு அவங்க டிபார்ட்மெண்ட் பசங்களை கூப்பிட்டு அப்படியே டான்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் எல்லாருமே அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் இப்படியே மணி 6 ஆகுது. 6 ஆனதுக்கு அப்புறம் அந்த சீனியர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த சீனியர் அரவிந்தன் இவருக்கும் கால் பண்றாரு. டேய் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்க, ஆனா நான் வீட்டுல படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, டேய் இங்க எல்லாரையும் வர சொல்லிட்டு நீ என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எது நான் வர சொன்னா, எங்க வர சொன்ன அப்படின்னு கேட்க, என்னடா விளையாடுறியா, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், மறுபடியும் அதே வீட்டுக்கு வாங்கன்னு நீ தான்டா சொன்ன, எல்லாரும் இங்க வந்திருக்கும், நீ மட்டும் வரல, நாங்க 6 மணிக்கே வந்துட்டோம், இவ்வளவு நேரம் ஆளு காணும் தான் உனக்கு கால் பண்ண, என்ன பண்ற, மரியாதை கிளம்பிவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அரவிந்தன் இவரும் அப்படியே துடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாரு. எது நான் கால் பண்ணனா, நான் எப்ப கால் பண்ண அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க கால் கட் பண்ணிட்டாங்க. இப்போ அரவிந்தன் இவர் என்ன பண்ணுறாருனா, ஓகே இது ஆல்மோஸ்ட் பகல் டைம் தான், அண்ட் அங்கே பசங்க எல்லாருமே இருக்காங்க, போய் என்னன்னு பார்க்கலாம், அவங்க இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு. இப்போ அரவிந்தன் இவர் என்ன பண்ணுறாருனா அந்த வீட்டுக்கும் போகிறாரு. மேலே மாடியில் போய் பார்த்தா லைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு, எல்லாருமே அங்கே தான் நின்று பாட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அரவிந்தன் இவரும் அந்த சீனியர் கிட்ட போயிட்டு அந்த ஒரு விஷயம்லாம் சொல்லலை, அதாவது நான் உங்களை கால் பண்ணி இங்கே வரவே சொல்லலையே அப்படின்னு எதுவுமே சொல்லலை. பாட்டு போட்டதுக்கப்புறம் இவரும் ப்ராக்டிஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி எல்லாருமே நைட் டைமில் இந்த வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போது அந்த சீனியர் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் இவங்க 2 பேருக்குமே ஒரே சமயத்துல ஒன் பாத்ரூம் வருது. ஸோ இதனால 2 பேருமே கீழே ஃபுல்லா இருட்டா தான் இருக்கும். அண்ட் காமன் டாய்லெட் அப்படின்னு வீட்டுக்கு வெளியில ஒரு டாய்லெட் ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்கு, அங்க பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு இந்த ஜூனியர் பையன் சீனியர் இவங்க 2 பேருமே படியில இருந்து அப்படியே கீழே இறங்குறாங்க. அப்ப இந்த சீனியர் நேத்து பார்த்த விஷயம் இப்பவும் இருக்கா அப்படின்னு அந்த ஜன்னல்ல பாக்குறாரு. ஆனா இப்போ அங்க எந்த ஒரு விஷயமும் இல்லை. சரி பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சீனியர் இவருக்கு ரொம்பவே அர்ஜென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இவரும் போயிடுறாரு. போயிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஜூனியர் பையனும் போறாரு. பட் போறதுக்கு முன்னாடி அண்ணா தயவு செஞ்சு போயிடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க, நானும் வந்துடுறேன், பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சீனியரும் சரிடா போயிட்டு வா நான் வெளில நிக்கிறேன் அப்படின்னு அவரும் பாத்ரூம்க்கு வெளியில் தான் நிக்கிறாரு. இப்போ அந்த பாத்ரூம்க்கும் அந்த வீட்டோட வாசலுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 அடி தான் டிஸ்டன்ஸ். இப்படி அந்த வீட்டு வாசல் கிட்ட நிற்கும் போது பார்த்தீங்கன்னா
அந்த வீட்டுக்கிட்ட இருந்து யாரோ ஒரு மாதிரி முடியாம அழுதா, அதாவது உடம்புலாம் அடிபட்டு ஒரு மாதிரி அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழற சத்தமும் கேட்குது. இந்த அழற சத்தம் ஒருத்தருடைய வாய்ஸ் கிடையாது, ஒரு சின்ன பையன், ஒரு பெரிய ஆணோட குரல், ஒரு பெரிய பொண்ணோட குரல். ஸோ இவங்க 3 பேரோட குரலும் ஒரு மாதிரி கேட்கறதுக்கே பயமுறுத்துற மாதிரியா இருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் சீனியர் இவருக்கும் ஏதோ பூனைங்க கத்துது போல இருக்கு அப்படின்னு இவரும் சைலண்டா இருக்காரு. ஆனால் இந்த ஒரு சத்தம் பாத்ரூம்ல இருக்கிற அந்த பையனுக்கும் கேட்டதுக்கு அப்புறம் அவனும் அவசர அவசரமா பாத்ரூமை விட்டு வெளியில வந்து, நோ ஏன்னா பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேட்க, டேய் நான் எங்கடா பயமுறுத்தினேன், இல்லைண்ணா வெளியில் அழற சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்ல, டேய் அந்த சத்தம் எனக்கும் கேட்டது, தூரத்தில் ஏதோ பூனை கத்துதுடா அப்படின்னு சொல்ல, நோ இது பூனை கத்துற சத்தம் இல்லைன்னா உண்மையிலேயே யாரோ வழியில துடிக்கிறாங்க, அந்த சத்தத்தை நல்லா காது கொடுத்து கேட்டு பாருங்க, பூனை சத்தத்துக்கும் இந்த சத்தத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும், நான் அடிச்சு சொல்லுவேன் இது மனுஷங்களோட சத்தம் தான் சொல்லும் போது அவரும் கொஞ்சம் காது கொடுத்தும் கேட்கிறாரு, டேய் ஆமாடா இது மனுஷங்களோட சத்தம் தான், யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அண்ணா அந்த சத்தம் இந்த வீட்டுக்குள்ள இருந்து வருதுன்னு சொல்லும் போது அந்த சீனியர் அப்படியே திரும்பி அந்த வீட்டையும் பார்க்குறாரு. ஆனால் அந்த வீட்டு கதவு கிட்ட அப்படியே கிட்ட போயிட்டு காதையும் வச்சு கேட்குறாரு. கேட்டா அந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் அழற சத்தமும் கேட்குது. கேட்டதுக்கப்புறம் 2 பேருக்குமே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படி பதறிக்கிட்டு கீழே இருந்து மேலேயும் போயிடுறாங்க. மேலே போனதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த அரவிந்தன் கிட்டே சொல்றாங்க. ஆனால் அரவிந்தன் இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு விஷயத்தை பத்தி எதுவுமே பேசல. ஏன்னா அடுத்த நாள் காம்படிஷன், இப்போ யாராச்சும் எதனா சொதப்பினாங்கன்னா அடுத்த நாள் நம்மளால காம்படிஷன் போக முடியாது. ஸோ அதனால இப்போதைக்கு பசங்கிட்ட எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி வைக்கலாம் அப்படின்னு, நோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ எல்லாருமே ப்ராக்டிஸும் பண்றாங்க. இப்போ எல்லாருமே மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள, அதாவது வீட்டுக்குள்ள இருந்து யாரோ சண்டை போடுற சத்தம், இதுக்கு முன்னாடி அழற சத்தம் கேட்டதுல இப்ப சண்டை போடுற சத்தம் ரொம்பவே அப்பட்டமா எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற ஒருத்தரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நோ டேய் என்னடா வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு, அந்த வீடும் பூட்டி இருக்கு, வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு கேட்க இதுல சீனியர் இவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. டேய் நான் நேற்றுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன்டா இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு, ஒன்று இவனுக்கு இந்த வீடை பற்றி தெரியாமல் இருக்கணும், இல்லைனா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கணும். இப்போ கூட நானும் வினோத்தும் கீழே பாத்ரூம் போயிட்டு வரலான்னு போனால் கீழே வீட்டுக்குள்ள யாரோ அழற சத்தமும் கேட்குது. இந்த சத்தம் எனக்கு மட்டும் கேட்டதுன்னா கூட பரவாயில்ல, இவனுக்கும் தெளிவாக கேட்குது. அந்த அழற சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் கேட்குது. நாங்களும் பதறி போயிட்டு மேலே வந்து இவன்கிட்ட சொன்னோம், எதுவுமே கண்டுக்க மாட்டான்டா, இங்கே இருக்க வேண்டாம், இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க கோவத்தோட அங்க இருக்கிற பொருள்லாம் தூக்கி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி கோரமா அழுதா ஒரு சத்தம் எப்படி நம்மளை பயமுறுத்தும், அந்த மாதிரி கோரமா அழுதுட்டு பொருளெல்லாம் தூக்கி அடிச்சுட்டும் இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு அரவிந்தன் இவர் சொன்னார்னா, இப்போ ஒருத்தவங்க நெருப்பு கொளுத்திக்கிட்டு அந்த நெருப்பு கொளுத்தின வலியோட அந்த வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி மரண ஓலத்தோட கத்திட்டு பொருளை அங்கெங்கன்னு களைச்சி போட்டால் அந்த சத்தம் எப்படி இருக்கும், அந்த ஒரு சத்தம் தான் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கேட்குது. அண்ட் எல்லாருமே இப்போ பதறி போயிட்டு இந்த இடத்த விட்டு கீழேயும் இறங்கி வராங்க. இவங்க கீழே இறங்கி வர டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுராத்திரி, அதே 12 மணி. இப்படி எல்லாருமே கீழே வந்ததுக்கப்புறம் அரவிந்தன் இவரும் அங்கே இருக்கிற பசங்களை பார்த்து பேசிகிட்டே இருக்கும்போது, அண்ணோ உங்கள் கூட இருந்த இன்னொரு சீனியர் எங்கண்ணா அப்படின்னு கேட்கும்போது 2 பேரையுமே ஆளை காணும். அதாவது இதுக்கு முன்னாடி பாத்ரூம் போகிறதா சொல்லி 2 பேர் கீழே வந்தாங்களும், அவங்க 2 பேருமே ஆளை காணும். மற்ற எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேரை பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்களோட மூச்சு சத்தம் கூட கேட்கல. அரவிந்தன் இவருக்கும் புரிஞ்சிருச்சு அவங்க 2 பேருமே மாடி மேலே தான் இருக்காங்க அப்படின்னு. இதனால அரவிந்தன் இவர் என்ன பண்ணுறாருன்னா உயிரை கையில் பிடிச்சிக்கிறாரு. பயத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, இருங்க நான் மேலே போயிட்டு வரேன்னு சொல்ல, பட் இதில் இன்னும் 2 சீனியர் இருக்காங்களே, டேய் நானும் கூட வரேன்னு சொல்லி அந்த 2 சீனியரும் இப்போ கூட வராங்க. அரவிந்தன் இவர் முன்னாடி படியேறாரு. அந்த 2 சீனியரும் படியேறிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க படிக்கட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த லைட்டு சடனாக ஆஃப் ஆகுது. அதாவது ஃபியூஸ் பண்ண மாதிரி அந்த லைட்டு கட் ஆயிடுது. இப்போ அந்த இடமும் இருட்டாக இருக்க இவங்களும் பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து அதில் டார்ச் லைட்டும் ஆன் பண்ணுறாங்க. அந்த டார்ச் லைட் அந்த அளவுக்கு வெளிச்சம்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் இங்கே 2 பேருமே இருக்காங்களான்னு பார்க்கும்போது இந்த மாடியோட மூலையில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டும் இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கிற சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது மூலையில் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பயமுறுத்துற மாதிரி யாரோ ஒருத்தவங்க அவங்கள பார்த்து நின்றுட்டு இருக்கிற விஷயத்த இங்கே இருக்கிற 3 பேருமே பார்த்து அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது கூட அந்த அளவுக்கு பயமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டும் இருக்காங்க. அண்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்து வினோத்தே
யூ சீனியர் நோ ஏஞ்சி வேணாம் அப்படின்னு சொல்ல, பட் அங்கே இருக்கிற 2 பேருமே ஒரு மாதிரி பயத்தோட அவங்க வாயெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த சத்தம் மட்டும்தான் இவங்களுக்கும் கேட்குது. அந்த சத்தத்தோட என்னை விட்டுரு அப்படின்னு 2 பேருமே மாறி மாறியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னும் 2 சீனியர் இருக்காங்களே, அதில் ஒரு சீனியர் முஸ்லீமாக இருந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த இடத்துல குரானில் இருக்கிற வார்த்தைகள்லாம் சரளமாக சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. சொல்லிட்டே அப்படி முன்னோக்கியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்தது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு சீனியரோட கையும் அரவிந்தன் இவரோட கையும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இவர் அந்த குரானில் இருக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டே அப்படி முன்னோக்கியும் போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த உருவம் இவங்களை திரும்பி பார்க்குது. பார்த்ததுக்கப்புறம் இந்த குரானில் இருக்கிற வார்த்தைகள்லாம் சொல்கிறார்ல, அவரே ஒரு செகண்ட் அப்படின்ற மாதிரி எச்சே மொழிகிருக்காரு. இதை அரவிந்தன் இவரும் பார்த்துருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உருவம் இவங்களை மிரட்டி இருக்கு. இவரால் அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு பயந்துருக்காரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு குரானில் இருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு அப்படியே முன்னோக்கியும் போயிட்டே இருக்காரு. அப்படி கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த உருவமும் அப்படியே பயத்தில் இந்த இடத்த விட்டு மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிருது. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த 2 பேரோட கையை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அவங்க இருக்கிற நிலைமையில எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க. ஸோ இழுத்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு இருக்காங்க. கீழே வந்ததுக்கப்புறம் 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி அவங்க பேண்ட்டில் மோஷனே போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயமும் அந்த சமயம் நடந்திருக்கு. ஸோ இப்படி எல்லாருமே வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் நண்பர், டேய் இங்கே என்ன பிரச்சனை மரியாதை சொல்லு, ஏன்னா நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு. அண்ட் எனக்கு ஏதாச்சும் கெட்டதுங்கள் இருந்ததுன்னா முன்கூட்டியே என்னால் உணர முடியும். ஆனால் இங்கே எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நான் எதுவுமே சொல்லிக்கல. என்ன பிரச்சனை ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லும்போது தான் அரவிந்தன் அவரும் சொல்கிறாரு, ஆனால் எனக்கே இந்த ஒரு விஷயம் நேற்று தான் நான் தெரியும், அதுவும் நடுராத்திரி 12 மணிக்கு தான் தெரியும். இந்த இடத்துல நாம் ப்ராக்டிஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, தெரியாதனமாக என் பர்ஸை விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கும் ஞாபகம் வந்தது, நடுராத்திரி பர்ஸை எடுக்கலான்னு வந்தேன். நான் வந்து பார்க்கும்போது இங்கே தோற்கான வினோத் அவனை அறியாமலே இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். அண்ட் அவங்ககிட்ட கேட்டாலும் நான் எப்படி வந்தேன்னு தெரில அப்படின்னு அவனும் சொல்கிறான். அண்ட் இந்த சீனியர் இவரும் வந்து நேற்று இந்த வீட்டுக்குள்ள ஏதோ உருவத்தை பார்த்ததும் சொன்னார். ஆனால் அந்த உருவத்தை அந்தளவுக்கு கிளியராக பார்க்க முடியல, பட் ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் வினோத் இவனையும் வீட்டில் விட்டுட்டு நான் பர்ஸ் எடுக்கலான்னு 12:30 மணிக்கு மேலேயே வந்தேன். அப்போ பர்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சில அமானுஷமான சத்தம்லாம் கேட்டது. நானும் டார்ச் லைட் அடித்து பார்த்தேன். உள்ளுக்குள்ளே 3 எரிஞ்சு போன உருவத்தையும் பார்த்தேன். அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கும் போனேன். வீட்டில் போயிட்டு என் அப்பாகிட்டையும் கேட்டேன். அப்போ தான் ஒரு விஷயமும் சொன்னார். இந்த வீடு 2007-08 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாடகைக்கும் விட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் இங்கே இருந்தோம். ஆனால் இப்போ நான் இருக்கிற அந்த இடத்துல வந்து அப்பா இடமா வாங்கி வீடும் கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்த நாங்கள் வாடகைக்கும் விட்டுட்டோம். ஆனால் வாடகை விட்டதில் ஒரு குடும்பம் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டி, அதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு அப்பாவும் எனக்கு கிளியராக சொல்லலை. அந்த 2007-08 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற விஷயம் போலீஸ்க்கும் தெரிஞ்சு இவங்களை குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் வச்சிருக்காங்க. இதனால இவங்க ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகி வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அப்பா இவருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு அவங்கள வீடை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. அவரும் காலி பண்ணிடுறேன்னு தான் சொன்னார். ஆனால் அன்னைக்கு நைட்டே அந்த குடும்பம் ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்கு. அது என்னன்னா மண்ணெண்ணெயை வாங்கி அப்பா அம்மா அண்ட் அவங்களுடைய சின்ன வயசு குழந்தை ஒரு 5 வயசு தான் இருக்கும் போல இருக்கு ஒரு பையன் 3 பேரோட உடம்புலையும் ஊற்றி நெருப்பு கொளுத்திட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க எல்லாருமே கருக்கி இறந்தும் போயிட்டு இருக்காங்க. இப்படி இறந்த விஷயம் அடுத்த நாள் தான் அப்பா இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இது போலீஸ் கேஸாகவும் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வீட்டை ரீபெயிண்ட்லாம் பண்ணி மறுபடியும் வாடகை விட்டோம். ஆனால் இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 5 குடும்பம் வரைக்கும் வந்திருக்காங்க. யாருமே ஒரு வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் முழுசாக இந்த வீட்டில் தங்கினதே கிடையாது. எல்லாருமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி இருக்காங்க. அதுக்கு ரீசன் இந்த வீட்டில் இறந்து போன அந்த 3 பேர் தான் இந்த வீட்டுக்கு வாடகை வர எல்லாருமே வந்து பாடப்படுத்திருக்கு. அதுலேயும் கடைசியாக 5வது வந்த குடும்பம் அவங்களுக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல. அவங்க பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு அவங்களும் ஆள் அட்ரஸ் இல்லாமலே போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க பொருள் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பூட்டை வாங்கி இந்த வீட்டை பூட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டை யாருக்குமே வாடகை விடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்த வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. வேற யாராச்சும் இந்த வீட்டில் வாடகை விட்டோம்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்னா அன்னைக்கு பூட்டினவங்க தான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் திறக்கல. சொல்லப்போனால் இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கிறதே நாங்கள் மறந்துட்டோம். எனக்கு ரீசெண்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எனக்கும் ஞாபகம் வந்தது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இடம் வேணும், அது இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நானும் தெரியாதனமாக உங்களை கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு விஷயம் தெரியாது. இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இங்கே இருக்குன்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்க, டேய் நீ தாண்டா நைட்டு வந்து சொன்ன அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன்னா
அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் தான் முடிவெடுத்தேன். அதனால தான் உங்கள் யாருக்கும் நான் மெசேஜும் பண்ணலை, ஃபோனும் பண்ணலை. அதையும் மீறி நான் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கேன்னா அது கண்டிப்பாக நானாக இருந்திருக்காதுன்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, மற்ற 11 பேரும் சொல்கிறாங்க, நைட் ஒரு 11லேருந்து 11:30க்குள்ள அரவிந்தா நீ தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட எங்கே ப்ராக்டிஸ் அப்படின்லாம் நாங்கள் கேட்டுக்கல, முடிச்சுட்டு கிளம்பிட்டு டைரெக்டாக வந்தோம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அரவிந்தன் கேட்குற ஒரு விஷயம், அண்ணா உங்கள் வீடு எங்கே இருக்குது அண்டு டேய் உன் வீடு எங்கே இருக்குது, உன் வீடு எங்கே இருக்குது, எல்லாருமே நீங்கள் சொல்கிற விஷயம் 11லேருந்து 11:30க்குள்ளன்றீங்க. 11லேருந்து 11:30க்குள்ள உங்கள் வீடு இந்த ஏரியாவில் இருக்குது, உன் வீடு இந்த ஏரியாவில் இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாலும் உங்கள் 11 பேர் வீட்டுக்கு வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு என் ஒருத்தனால சொல்ல முடியுமான்னு சொல்லும்போது தான் இங்கே இருக்கிற எல்லாருமே ரியலைஸ் பண்ணுறாங்க வந்தது அரவிந்தன் இல்லை அப்படின்னு. அப்போ வந்தது அந்த வீட்டில் இருக்கிற பையன் தானா, நம்மளை வர வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடாது, எல்லாருமே கிளம்பிடலாம் அப்படின்னு ஒருத்தர் அந்த நைட்டு அவங்க வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி அரவிந்தன் இவரும் கிளியராக சொல்லிடுறாரு, இதுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நைட்டு வந்து நான் உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அப்படி நைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நானாக இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பி வராதிங்க, எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க அப்படின்னு அவரும் அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்படி அடுத்த நாள் வெளி காலேஜுக்கு இவங்களும் காம்படிஷன் போக வேண்டியிருக்குல்ல, எல்லாருமே அந்த காம்படிஷனும் போகிறாங்க. இவங்க பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணலை, போய் பார்ட்டிசிபேட் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் டீமோட போகலான்னு அந்த காலேஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே வரட்டும் அப்படின்னு. இப்படி 10 பேர் வந்துடுறாங்க. ஆனால் கடைசி 2 பேர் மட்டும் வரல. அந்த 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனியர்னு ஒருத்தர் சொல்லுவோம் பார்த்தீங்களா அவரும், ஆனால் அந்த ஜூனியரில் வினோத்னு ஒரு பையன். ஸோ இவங்க 2 பேர் மட்டும் வரவும் இல்லை. அவங்களுக்கும் ஃபோன் கால் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோனும் எடுக்கவும் இல்லை. அண்ட் அரவிந்தன் இவருக்கும் புரிஞ்சிருச்சு பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியாது, கீழே இருந்து வேடிக்கை தான் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு. இப்படி அந்த ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அரவிந்தன் இவர் என்ன பண்ணுறாருனா, ஓகே வினோத் வீடு இங்கே தானே இருக்குது, அவன் வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு டேரெக்டாக அவன் வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து வினோத் அவரையும் கூப்பிட்றாங்க. ஆனால் வினோத் வெளியிலையும் வரல, அவங்க அப்பா தான் வெளியில் வர்றாரு. வினோத் இருக்கானா அப்படின்னு கேட்கப்பா நைட்டு ஃபுல்லாக என்ன பிரச்சனைனே தெரில, ஒரு மாதிரி விசித்திரமாக நடந்துக்கிட்டான். இப்போ அவனை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அவன் கோவிலில் தான் இருக்கான், இந்த கோவிலில் தான் இருப்பான் அப்படின்னு ஒரு கோவிலோட பேரையும் சொல்ல அரவிந்தன் இவர் அந்த கோவிலுக்கு கிளம்பி போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா வினோத் அவரோட மூஞ்சிலாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி விகாரமா வெளுத்து போன மாதிரியா இருக்கும். அவரோட கண்ணு கருவிலாம் மேலே போயிட்டு ஒரு மாதிரி சொல்ல போனா பேய் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இல்லை, அவரை உட்கார வச்சு சுற்றி 2-3 பேர் டைட்டாக பிடிச்சிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு வினோத் அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது தான் அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல, ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ப்பா, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு பெண் பேய் ஓட்டுறவங்க அவங்களும் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ அந்த பெண் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கணிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயமும் சொல்றாங்க, இந்த பசங்க போகக்கூடாத இடத்துக்கும் போயிருக்காங்க, அப்படி போனதுனால அங்க இருக்கிற அந்த கெட்டதுங்களுக்கு ஆகாமலும் ஆயிருக்கு, அதாவது தொந்தரவா இருக்கு, அதனால தான் உன் பையன் மேல குடும்ப தலைவனே ஏறி இருக்கான் அப்படின்னு அவங்களும் சொல்ல குடும்ப தலைவனா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த வீட்டுல அப்பா அம்மா அண்ட் சின்ன குழந்தை மொத்தமா 3 பேர் இறந்தாங்கல்ல, அதுல அந்த அப்பாவோட ஆன்மாதம் இப்போ வினோத் இவரோட உடம்பு மேலே ஏறி இருக்கு. ஆனா அந்த இடத்துல அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்றாங்க. பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணி அடுத்த 3 நாள் வரைக்கும் உன் பையனை வெளியில் எங்கேயும் அனுப்பாத, அப்படி வெளியில் போனான்னா அவனோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி இப்போ அந்த பையனை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் தெளிஞ்ச மாதிரி தான் இருக்கு மூஞ்சி. அரவிந்தன் இவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வினோத் அவர்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாரு. கொஞ்சம் சகஜமானதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு அவரும் வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சரியா அந்த 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா வினோத் அவரும் மர்மமான முறையில் அவங்க வீட்டு வாசலில் இறந்தும் கிடக்கிறாரு. அதுவும் வாயில ரத்தம் கக்கனப்படி. இப்படி இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பயங்கரமா பார்த்துட்டும் போறாங்க இந்த மாதிரி அவங்க பையன் இறந்துருக்கிறத பார்த்து. இதுக்கப்புறம் அரவிந்தன் மற்ற பசங்க எல்லாருமே அந்த இறுதி சடங்கும் போறாங்க அண்ட் அவரை நல்லபடியா அடக்கமும் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த சீனியர் அப்படின்றவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு ஒரு விஷயம் கூட தெரியல அப்படின்னு அரவிந்தன் இவரும் சொல்லியிருக்காரு. ஏன் போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தேடாத இடம் இல்லை, போகாத ஊர் அப்படின்னு இல்லை. இப்போ வரைக்கும் அரவிந்தன் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு டீட்டெயில் கூட தெரியல. சொல்ல போனால் உயிரோடு இருக்காரா அப்படின்னு கூட தெரியலை.
இப்படிப்பட்ட அந்த பேய் வீட்டை 2015 முடிவில் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் இவங்க குடும்பம் அந்த வீட்டை ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணி, அதாவது முன்கூட்டியே ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணி அந்த வீட்டை தரமட்டமாக இடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு இதனால பிரச்சனை தான் வரும், இதை இன்னமும் இங்கே இருக்கிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது, இந்த இடம் இருந்தால் தானே அந்த ஆன்மாக்கள்லாம் இங்கே இருக்கும், இந்த வீடுலாம் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த வீட்டையே தரமட்டமாக இடித்து இப்போ அந்த இடம் காலியாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட சம்பவம் 2015 தான் நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போதும் உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த சம்பவத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.